எருசலேமே எருசலேமே, ஒரு கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிறப்ப எத்தனை தரம் உங்களை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன். உங்களுக்கும் அதாவது அடுத்த சில நாட்களுக்குள்ள மரணத்துக்கு நேராக சந்திக்க போகிறார். இந்த நேரத்தில் அவர் பயங்கரமாக அவருடைய தன்னை அவர்களை அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதை தாம் வெளிப்படுத்துகிற விதமாக அவர் அவர்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அவருடைய அவிசுவாசத்தை அவர் கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ எத்தனை தர உனக்கு இன்னும் மனதில்லாமல் இருப்பது என்ன? இன்னைக்காவது உண்டியதான அந்த நாளை நீ அறிய வேண்டாமா? சந்திக்கும் நாளை அறிய வேண்டாமான்னு சொல்ற. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினால். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 13வது அதிகாரம். இதுலேயும் நான் சொன்னது போல நீண்ட வேத பகுதி ஒரு பல விஷயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மனம் திரும்புதலின் அவசியத்தை பற்றி முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு 1 முதல் 5 வசனங்களில். ரெண்டாவது கனியற்ற மரம் வெட்டி போடுவேன் என்று சொன்னபோது வெட்டி போடப்பட கனியற்ற மரத்துக்கான எச்சரிப்பு செய்தி. மூன்றாவதாக ஓய்வு நாளில் ஒரு 18 வருடமாக பலவீனமாக இருந்த ஸ்திரியை விடுதலையாக்குகிற ஒரு சம்பவம் மூன்றாவதாக. நாலாவதாக இன்னொன்று காரியம், கடுகு விதையை பற்றி ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். நாலாவது உவமையில் கடுகு விதை உவமையும் சொல்லுகிறார், புளித்த மாவுக்கு ஒப்பான ஒரு உவமையையும் அவன் சொல்லுகிறார். ஐந்தாவது புளித்த மாவு. ஆறாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள். அது ஒரு உவமையாக நெருக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். அடுத்ததாக ஏழாவதாக அவரை கொலை செய்யணும்னு எல்லாம் மிரட்டும் போது அவர் எங்கே, அதாவது எருசலேமுக்கு முன்பதாக எங்கேயும் என்னை கொலை செய்ய முடியாது, நான் எருசலேமில் தான் மரிப்பேன் என்கிற வார்த்தையை அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் அங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆகினால் எதற்கு நான் பயந்தவன் அல்ல, என்னுடைய மரணம் எங்கே நான் மரணிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டதோ அங்கே தான் நான் மரணம் அடைவேன் என்று சொல்லுகிற இந்த ஒரு 7 காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். சொல்லப்பட்ட மனம் திரும்புதலின் அவசியம். அதாவது நிறைய நேரங்களில் ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா,
அதை இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அப்போ இருக்கும்போது பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தம் அப்படியே பலிகளுடைய, அதாவது ரோமர்கள் பலி செலுத்துகிறாங்க. அந்த பலி செலுத்துகிற போது அது ரத்தம், அந்த இரத்தத்தில் அவன் யூதர்களுடைய அவன் அனுச்ச கலிலேயர் ஆகிய சிலரை வெட்டி அவருடைய இரத்தத்தை என்ன செய்திருக்கிறான், அவன் கலந்துட்டானான். அப்போ வந்து சொல்கிறாங்க, ஐயோ இந்த மாதிரி பாருங்கள், கலிலேயர் ரத்தம்னு இவங்க யூதர்கள், இவங்க எருசலேமில் உள்ளவங்க, கலிலேயர்கள் உள்ள கலிலேயா பகுதியில் இருக்கிறதான் யூதர்களை வெட்டிட்டான். அவன் சொல்கிறான், பாருங்கள் அவங்க வந்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டான். காரணம் என்ன? நம்ம சொல்கிறது பாருங்கள், அவங்களாம் இப்போ சில நேரங்களில் சிலர் கஷ்டப்படுறவங்களை பார்த்தா, சிலர் வருத்தம் அடைவதை பார்த்தா உடனே சொல்லுவோம், என்ன பாவம் செஞ்சாங்களோ அந்த பாவத்தினுடைய விளைவு தான் காரணம், அல்லது ஜெபக்குறைவு, அல்லது ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஒரு தெய்வ குற்றம் அவங்க வாழ்க்கையில் சரியில்லை, அதனால தான் அவங்க வந்து கொல்லப்பட்டு ரத்தம் கலந்து போனது அப்படின்னு சொல்கிறேன். அதற்கும் அடுத்தால சீலோவில் கோபுரம், ஒரு கோபுரம் ஒன்று இருந்திருக்கு. அந்த கோபுரம் ஏறும்போது என்ன கோபுரம் இடிஞ்சு போச்சு. அது சீலோன்னா ஒரு காலத்தில் தேவனுடைய ஆசிரியர் கூட அந்த இருந்த இடம். அந்த கோபுரத்தில் ஏறினவங்க ஒரு 18 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ செய்தி அவருக்கு வருது. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, இப்போ எல்லாம் பேசிக்கிட்டாங்க, அவங்க போனாங்க, ஏதோ அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, அல்லது ஏதோ குற்றம் பண்ணிட்டாங்க, ஏதோ ஜெபக்குறைவாக இருந்திருக்குது, ஏதோ பைபிள் வாசிக்காமல் இருந்திருக்காங்க, சர்ச்சுக்கு வராமல் இருந்திருக்காங்க, அவங்க வந்து அவங்க வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு பாஸ்டரை பற்றி பேசிட்டாங்களா இருக்கும், அல்லது சபையை பற்றி பேசியிருப்பாங்களா இருக்கும், ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அதனால தான் கர்த்தர் அவருக்கு தண்டனை வந்து போச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படி நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த தப்பு பண்ணனால தான் செத்து போனாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க ஜெபிக்காதனால தான் செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஸ்தோத்திரம். அது அப்படியே ஆனாலும் நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அதே மாதிரி தான் உங்களுக்கும் வரப்போகுது. மனம் திரும்பாமல் போனால் அப்படியே நீங்களும் கெட்டு போவீங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கறது. நீங்கள் குறை சொல்லாதீங்க, அவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதல்ல. உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பார்த்து உங்களில் காணப்படுற குறைகளை அறிக்கையிட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் ஒப்புரவாகி உங்களை காத்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது நீங்கள் எச்சரிக்கை அடைந்து உங்களை காத்து கொள்ளுங்கள். அதை விட்டு ஸ்தோத்திரம், பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் குற்றம் சாட்டி அவர்கள் மேலே இன்னொரு தப்பான அபிப்பிராயத்தை நீங்கள் ஏற்படுத்தாதீருங்க. ஸ்தோத்திரம், மரணங்கள் நேரிடும் போதோ ஒருவருக்கு பாதிப்புகளோ தண்டனைகளோ நேரிடும் போதோ அதை நீங்கள் விமர்சனம் பண்ணாதபடிக்கு, நிற்கிறேன் என்று சொல்கிற நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் உங்களிடத்திலையும் பாவம் காணப்படுமானால் நீங்களும் கொல்லப்படுவீர்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் எச்சரிப்பின் செய்தியை சொல்கிறார். அதே போல் தான் கனி இல்லாத மரம் வெட்டி போடுவேன்னு சொல்லிட்டார். 3 வருஷம் தருணம் கொடுக்குறேங்கிறார். 3 வருஷம் கொத்திய உரம்பெல்லாம் போடுறேன், 3 வருஷம் போடுறேன். இல்லைன்னா இன்றைக்கும் நம்மெல்லாம் கனி கொடுக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறார். இப்பவும் கர்த்தர் ஒவ்வொரு நாமெல்லாம் இன்றைக்கி நிலச்சி நிற்கிறோன்னா இன்னும் பல பேர் கனி கொடுக்காமலேயே வெட்டப்பட வேண்டிய அநேகர் வெட்டப்படாமல் இருப்பதற்கு காரணம், ஸ்தோத்திரம், கட்டி காக்கும் பரிசுத்தவான்கள் உங்களுக்காக முட்டி போட்டு பரிந்து பேசி ஜெபிக்கிறதுனால பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த பாதுகாப்பின் காலங்களுக்குள்ளாக திரும்ப கனி கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுங்கள். இல்லை என்றால் வெட்டி போடப்படுவீர்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அப்புறம் ஒரு 18 வருஷமாக ஒரு அம்மா அப்படியே ஒரு கூனி போய் வந்திருக்கிறாங்க. அது பலவீனப்படுத்துகிற ஆவி அப்படின்னு ஒரு ஆவி. அவர் சாத்தானால் கட்டப்பட்டார்னு அவர் சொல்கிறார். அந்த அம்மாவை சுகமாக்கிட்டார் ஓய்வு நாளில். உடனே இந்த பரிசேயர்கள் எல்லாம் வேதபாரர்களெல்லாம் ஜெபாலயத்தாளர் நீ எப்படி வேலை செய்யணும்னா 6 நாள் இருக்குது, வேறு எங்கேயா போயிடும், ஓய்வு நாளில் வந்தால் நீ சுகமாக்கணும், அப்படி செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லி உடனே அவர் கோபம் வந்துருச்சு. 15ஆம் வசனத்தில், மாயக்காரனே, உன் கழுதை குழிக்குள்ளே விழுந்துட்டா தூக்கி விட மாட்டேன், அதை கொண்டு அவருக்கு தண்ணி தாகமாக இருந்துச்சுன்னா கழுதையை தொழுவத்திலேருந்து அவிழ்த்துட்டு போய் தண்ணி காட்ட மாட்டியா? 18 வருஷமாக அந்த அம்மா கஷ்டப்படுற அந்த அம்மாவை நான் இன்றைக்கி சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம், இந்த கட்டிலேருந்து நான் அவிழ்த்து விட்டதை நீ இப்படி சொல்லுகிறாயே, நீ இதெல்லாம் வேலை செய்கிறது இல்லை, ஒரு ஆடு மாடுக்கு உதவி செய்கிறதுல ஒரு இறக்கம் காட்ட மாட்டேன் சொன்னேன். அப்புறம் எல்லாரும் அது சரிதான், இந்த அம்மா விடுதலை, நம்ம ஆடு மாட்டுக்கு கூட நம்ம உதவி செய்கிறோம், விடுதலை பண்ண நினைக்கும் ஐயா, அந்த அம்மாவுக்கு விடுதலை செஞ்சது தப்பா ஐயா
அப்படின்னு கேட்குற அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தாருங்கிறத பார்க்குறோம். அப்போ என்னென்னா, நம்முடையதான பாரம்பரியங்களோ அல்லது நம்முடையதான சட்டத்திட்டங்களோ மனிதர்களுக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு தடையாக அமைந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருப்போமா. 2 உவமைகளை சொல்கிறார். ஒன்று கடுகு, சின்ன ஆரம்பம், பெரிய முடிவு. அற்பமான ஆரம்பம், சம்பூர்ணமான முடிவு. இன்னொன்று புளித்த மாவு, கொஞ்சம் மாவு 3 படி மாவு மறைச்சி வச்ச அது இந்த கடுகு விதை வெளியரங்கமான வளர்ச்சி, புளித்த மாவு மறைமுகமான வளர்ச்சி. வச்சது மாவுக்குள்ளே கொஞ்சோண்டு புளித்த மாவு வச்சாங்க, யாருக்கும் தெரியாமல். அது அடுத்த நாள் பார்த்தா உப்பி போனது. காரணம், வைக்கப்பட்ட புளித்த மாவு. அப்போ என்னென்னா, தேவனுடையதான ராஜ்யத்தின் வார்த்தைகளும் இப்படியே அது பரவும் அப்படிங்கிறது. வெளியரங்கமாக பரவுகிறதும் உள்ளிருந்து பரவுகிறதுமான 2 வகையான வளர்ச்சியை வெளியே தெரியாத உள்ளான வளர்ச்சியும் வெளியே தெரிகிற வெளியரங்கமான வளர்ச்சியும் ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கணும். அடுத்தது, ஒரு குறுகின வாசல் வழியாய் போக வேண்டுமா. நம்ம தேவனுடையதான ராஜ்யத்துக்குள்ளே போவதான பாதை கொஞ்சம் குறுகலானது, விசாலமானது அல்ல. எல்லாரும் அது வழியாக போவதில்லை. எல்லாரும் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதபடி சின்ன வாசல். அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படும். இன்றைக்குமே திட்டி வாசல் இருக்குது, இடுக்கமான வாசல் இருக்குது. அதுக்குள்ளே நுழைஞ்செல்லாம் ஆட்கள் போகிறதும் அதில் இந்த வசனத்தோடு இடைவிட்டு இடுக்கமான வாசல் வழியாய் போனால் தான் நம்ம பிழைக்க முடியும்னு சிலர் தங்களுடைய உடலை வருத்தி கொண்டு சின்ன வாசல் வழியாக நுழைஞ்சிக்கிட்டு சின்ன குகைக்குள்ளே தங்களை நுழைத்து கொண்டு வெளியே வர்றதும் உள்ளே வர்றதுமான காரியங்களை செய்கிற பல காரியங்கள் தமிழகத்திலையும் இருக்கிறது. ஸ்தோத்திரம், இந்தியாவிலும் இருக்குது. இடுக்கமான வாசலில் உள்ளே நுழைவாங்க. உள்ளே போய் பெரிய ஒரு பிரகாசத்தை பார்ப்பாங்க. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, இது அவர் சொல்கிறது இதை அவங்க அப்படி தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. இடுக்கமான வாசல்னால் என்னென்னா, அது பரிகாசங்களும் பிரயாசங்களும் பாடுகளும் நிறைந்த வழியாக தான் நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்கு பின்பற்ற வேண்டும். நீங்கள் நினைக்கிற மாதிரி விசாலமாக ரொம்ப ஒன்றும் அகன்ற வாசலாக இருக்காது. நம்ம தேவ சித்தம் செய்ய வேண்டும், தேவனுக்கு சித்தமானதை செய்ய வேண்டும் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக அவர் அதனால் 31ஆம் வசனத்தில் பரிசேயர் ஏரோதுமை கொலை செய்யணும்னு இருக்கிறான். ஜாக்கிரதையாக இருங்கன்னு இருக்கார். நான் இன்றைக்கும் இங்கே தான் இருப்பேன், நாளைக்கும் இங்கே தான் இருப்பேன், பிசாசை துரத்துவேன், வியாதிஸ்தரை சுகமாக்குவேன், 3ஆம் நாளில் நிறைவடைவேன். நான் 2 நாள் இங்கே தான் இருக்க போகிறேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஸ்தோத்திரம், இன்றைக்கும் நாளைக்கும் நான் நடமாடுவேன். எருசலேமுக்கு புறம்பே என்னை யாரும் கொலை செய்ய முடியாது. போய் சொல்லுங்கள், நீ நினச்சா என்னை கொலை செய்ய முடியாது. எருசலேமில் தான் நான் கொலை செய்யப்பட போகிறேன். ஆனால் எருசலேமில் தானே தவிர உன் கையினால் அல்ல. ஸ்தோத்திரம், போய் நரிக்கு சொல்லுங்கன்னு கோபமாக சொல்கிறேன். யாரை பார்த்து? ஏரோதுங்கிற அந்த ராஜாவை பார்த்து நரின்னு சொல்லிட்டார். அவ்வளோ ஏன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் இந்த யூதர்களை பார்த்து சொல்கிறார், யூதர்களே எருசலேமே, ஒரு கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து எத்தனை தரம் உங்களை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன். உங்களுக்கும் அதாவது அடுத்த சில நாட்களுக்குள்ள மரணத்துக்கு நேராக சந்திக்க போகிறார். இந்த நேரத்தில் அவர் பயங்கரமாக தன்னை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதை தான் வெளிப்படுத்துகிற விதமாக அவர்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அவருடைய அவிசுவாசத்தை அவர் கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ எத்தனை தர உனக்கு இன்னும் மனதில்லாமல் இருப்பது என்ன? இன்னைக்காவது உண்டியதான அந்த நாளை நீ அறிய வேண்டாமா? சந்திக்கும் நாளை அறிய வேண்டாமான்னு சொல்கிறார். சரிட்டு 35ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்கிற காலம் வரும். அது வரைக்கும் என்னை காணாமல் இருப்பீங்க. எதிர்காலத்தில் நடக்கிற இந்த மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறி போகுதல், அதுக்கப்புறம் உடைய செய்தி சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் என்று இப்போ வந்துட்டேன், நான் தான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர். இனி ஒரு காலம் வரும், கர்த்தருடைய நாமத்தினாலே வந்தவர்னு நீங்கள் என்னை அறிக்கையிடுகிற காலம் வரும். மறுபடியும் எங்களுக்காக வாரும் ஆண்டவரே சொல்லி நீங்கள் கூப்பிடுகிற ஒரு காலம் வரும். நீங்கள் உணர்வீர்கள், நீங்கள் அதை அறிவீர்கள், உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படும். நீங்கள் விசுவாசித்து நீங்கள் என்னை தேடுகிற காலம் வரும்போது நான் வருவேன், நான் காணப்படுவேன்னு கர்த்தர் சொன்னார். ஆமேன், ஆமேன். காட் bless you.
லூக்கா 13வது அதிகாரம். நீங்களும் மனம் திரும்பாமற் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் ஆண்டோட சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, இந்த உலகத்தில் அநேகர் ஆமேனப்பா ஸ்தோத்திர இந்த கர்த்தாவே பிலாத்துவினுடையதான பலியில் கலிலேயருடைய ரத்தம் கலக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அந்த கோபுரம் இடிந்து 18 பேரை கொன்று போட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, ஆமேனப்பா இப்படி அநேகர் கர்த்தாவே மரித்து போகிறார்கள். ஆகினால அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்ல, நீங்களும் மனம் திரும்பலைன்னா இது மாதிரியே செத்து போவீங்கன்னு சொல்கிறீங்கப்பா. தேவனே, இதற்கு உணர்வுள்ள இருதயத்தை அப்பா எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவரீர் அப்பா நீர் எதிர்பார்க்கிற இந்த காரியத்தில் காணப்பட கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமேனப்பா, கனியற்ற அந்தகார கிரியைகளை அப்பா நாங்கள் வெறுத்து விட உதவி செய்யுங்க இயேசப்பா. ஸ்தோத்திர இயேசப்பா. அந்த மரம் கொத்து எரு போடப்பட்டும் கனி கொடுக்கலைன்னா அப்பா தரித்து போடுன்னு சொன்னீங்களே அப்பா. உம்முடையதான ஆண்டவர் வேத வசனத்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் அனுபவிக்கிற நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா. அப்பா நாங்கள் கனி கொடுக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் அப்பா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த 18 வருட கூனியை சொஸ்தமாக்கினவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் அநேகரதை போல ஜனங்கள் கர்த்தாவே தேவைகளின் மத்தியில் இருக்கிறாங்கப்பா. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க தகப்பனே. கர்த்தாவே உம்முடைய கிரியைகளையே அப்பா ஸ்தோத்திரம் ஜனங்கள் குறை சொல்கிறார்களேப்பா. கர்த்தாவே ஆண்டவர் நாங்களே மாத்திரம்ப்பா நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய கிரியை நீர் நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி பெரிய மரமாகிறதுன்றது பார்க்குறோமே. அதே போல் கர்த்தா கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் அப்பா ஸ்தோத்திரப்பா உப்பி போகப்படணும்னு சொல்லி பார்க்குறோமே. நாங்கள் கர்த்தா கொஞ்சம் பேராக இருக்கிறோம் இந்த உலகத்தில். இந்த ஜனங்களை நாங்கள் ரட்சிப்புகள் வழி நடத்தி தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கர்த்தாவே அப்பா நிலைநாட்ட எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பாதையிலே நாங்கள் பொறுமையோடு ஓட இடுக்கமான வாசலானாலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த பாதையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு அப்பா செயல்பட கிருபை தாரும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உம்முடைய கோபாக்கனைக்கு ஆளாகாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் அந்த புலம்பல் அழுகை அப்பா அந்த பற்கடிப்பு அப்பா அதற்கு நாங்கள் ஆண்டவரே சென்று விடாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கர்த்தாவை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க பலன் தாரும் அப்பா. கர்த்தாவே முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினராயும் இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து எங்களுடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் கர்த்தாவே. ஸ்தோத்திர இயேசப்பா. ஆண்டவரே அந்த எருசலேம் கர்த்தாவே எவ்வளவாய் நீர் நேசித்த பட்டணம் ஆண்டவரே. அப்பா அப்பா ஸ்தோத்திர கோழித்தன் குஞ்சுகளை அப்பா கூட்டி சேர்ப்பது போல உன்னை சேர்த்துக்கொள்ள எவ்வளவோ மனதாக இருந்தேன். உனக்கோ மனமில்லாமற் போயிட்டுன்னு சொல்லி கர்த்தாவே உன்னுடைய வீடு உனக்கு எருக்களமாக்கப்படும் சொன்னீங்களப்பா. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அவனுடைய கோபாக்கினை நாளில் அப்பா நாங்கள் தப்பத்தக்கதாக தேவனே ஸ்தோத்திர உடைய செட்டைகளின் நிழலை உன்னதமானவருடைய மறைவிலே அடைக்கலத்திலே வந்து புகுந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.